செம்மணியில தொடர்ச்சியா இந்த அகழ்வு பணிகள் நடந்து கொண்டிருந்த நேரத்துல இப்ப அது தற்காலிகமா இடைநிறுத்தப்பட்டிருக்குது. திரும்பவும் 21ஆம் தேதி மீள ஆரம்பிக்கப்பட இருக்குது. இந்த நிலைமையில கடந்த காலத்துல உங்களுக்கு தெரியும், அங்க இருந்து எடுக்கப்பட்டு அந்த பொருட்கள் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாகினது. அதுவும் குறிப்பா எதனால அவ்வளவு பெரிய பேசு பொருள் என்று கேட்டீங்கன்னா, அங்க இருந்து எடுக்கப்பட்டு அந்த புத்தக பை, அந்த கைவளையல்கள் மற்றும் அந்த ஒரு பொம்மை, இது எல்லாம் தான் ஒரு பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தி இருந்தது. ஏனென்றால் நிச்சயமாக இங்கு புதைக்கப்பட்டிருப்பது யாரு ஒரு சிறுமியோ சிறுவனுடைய ஒரு உடலம் தான் அப்படி என்று சொல்லி இப்ப அதற்கான ஒரு பதில வந்து வெளியிட்டிருக்கிறோம். இது யாருடையது அப்படி என்று சொல்லி இது தொடர்பாக இன்றைக்கு நாங்கள் கதைக்க இருக்கிறோம். அது மாத்திரம் இல்லாமல் அடுத்ததாக நீங்கள் வெறுமனையே செம்மணி மனித புதைகுழியை மட்டும் தோண்டாதீங்கோ, ஸ்ரீதர் தியேட்டரை மட்டும் தோண்டாதீங்கோ. அடுத்ததான் நீங்க போய் தீவு பகுதிகள்ல தோண்டி பாருங்க, உங்க ஏராளமான மனித புதைகுழிகளை நீங்கள் எடுப்பீர்கள் அப்படி என்று சொல்லப்படுகின்றது. யார் சொன்னதை, இதுக்கு பின்னால என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி எல்லாம் நாங்கள் பார்க்க போறோம். அதுக்கு அடுத்ததா இப்ப இந்த காப்போத்த சாதாரண தர பரீட்சை, நாங்கள் இந்த ஓலெவல் எக்ஸாம் என்று சொல்லுவோம், இந்த ரிசல்ட்ஸ் இப்ப சமீபத்துல வெளியாகி இருந்தது. இதுல வந்து அதிகமான மாணவர்கள் சித்தி அடைந்திருந்தார்கள், ஒரு சில மாணவர்கள் வந்து சித்தி அடையவில்லை. இப்படி சித்தி அடையாத ஒரு மாணவி செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விடயம். இது தொடர்பாகவெல்லாம் இன்றைய தினம் இந்த காணொளியில நாங்கள் பேச இருக்கிறோம். அது மாத்திரம் இல்லாமல் கனடாவுக்கு அனுப்புறதா சொல்லி 80 லட்சம் ரூபாவை சுருட்டி கொண்டு போயிருக்கிறோம். இதுக்கு பிறகு அந்த பணத்தை இழந்த நபர் எடுத்திருக்கிற ஒரு விபரீதமான முடிவு என்று சொல்லி இது எல்லாத்தையும் பற்றி தான் இன்றைக்கு நாங்கள் இந்த காணொளியில விரிவா கதைக்க போறோம். காணொளிக்கு போறதுக்கு முதல்ல, இதுதான் நீங்க முதல் தடவை எங்கட சேனலை பாக்குறீங்க சொல்லி சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு நாங்கள் இந்த வீடியோவோட பேசுவோம். இந்த வீடியோவோட இணைந்து கொள்றேன் நான் சுதர்ஷினி சசிகரன். ஸ்ரீதர் தியேட்டரை தோன்றதை விட்டுட்டு தீவு பகுதிகளை போய் தோண்டினீங்களா, அங்க இருந்தும் அதிகளவான மனித புதைகுழிகளை கண்டெடுப்பீங்கள் அப்படி என்று சொல்லி இருக்கிறார் எமது தலைமுறை கட்சியின் தலைவர் கருணாநிதி சொல்லி இருக்கிறார். இவர் ஒரு ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கக்குள்ளதான் பல விஷயங்களை வந்து சொல்லி இருக்கிறார். அதுல இவர் குறிப்பா சொன்ன விஷயங்கள் என்னன்னா, இப்ப இந்த கடந்த காலங்கள்ல எல்லாம் அதிக அளவுல பேசப்பட்ட ஒரு விடயம் இந்த செம்மணி புதைகுழி விவகாரம். இந்த செம்மணி புதைகுழி விவகாரம் ஆரம்பிக்கப்பட்டதுல இருந்து பல்வேறு விதமான கருத்துகள் என்றது வந்து எங்கட சமூகத்துல இருக்கு. இது சம்பந்தமா இபிடிபி என்ற செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்த் அவர்கள் மேலே ஒரு கடும் விமர்சனம் ஒன்று பல தரப்பினரால் முன்வைக்கப்பட்டிருந்தது. அதாவது என்னன்னு சொல்லி சொன்னால், அவரினுடைய அந்த கட்சி தலைமையகமாக இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீதர் தியேட்டர் அப்படி என்று சொல்லுவோம், அந்த ஸ்ரீதர் தியேட்டரை தோண்டினா கூட கடந்த காலங்கள்ல கடத்தி காணாமலாக்கப்பட்ட பலரோட உடலங்களை அங்க இருந்து எடுக்கலாம். அப்ப ஸ்ரீதர் தியேட்டரை தோண்டுங்க அப்படி என்று சொல்லி பலவிதமான கருத்துக்கள் வந்து வந்திருந்தது. இந்த நிலையில இபிடிபி என்ற செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்த் அவர்கள் வந்து, நான் வந்து ஸ்ரீதர் தியேட்டரை நீங்க தோன்று சொன்னா நான் அதுக்கு தயார், ஏனென்று சொன்னா நாங்க கடந்த காலங்கள்ல அப்படியான எந்த ஒரு சம்பவங்களையும் நாங்கள் செய்யல அப்படி என்று அவர் தன் தரப்பு வாதங்களை வந்து சொல்லி இருந்தவர். இதே மாதிரியாகத்தான் இப்ப கருணாநிதி அவர்கள் பல விஷயங்களை வந்து அந்த ஊடகம் வாயிலா சொல்லி இருக்கிறார். அதாவது என்னன்னா, இப்ப நீங்கள் ஸ்ரீதர் தியேட்டரை தோண்ட போறீங்கள் என்று சொன்னா அதுக்கான அவசியம் இல்லை. ஏனென்றா நீங்கள் தீவு பகுதியை போய் தோண்டினீங்கள் என்று அங்க இருந்து அதிக அளவான மனித புதைக்குழிகளை கண்டெடுப்பீங்கள். ஏனென்றா கடந்த காலங்கள்ல இந்த இபிஆர்எல்எஃப், பிளட், டெலோ, அதே மாதிரியாக டக்ளஸ் தேவானந்த் அவர்கள் அந்த கட்சியில இருந்த நபர்கள் தான் கடந்த காலங்கள்ல தமிழ் மக்களை இராணுவத்தினருக்கு காட்டி கொடுத்திருக்கணும். அப்படி இருக்கைக்குள்ள தமிழ் மக்களை கொன்று புதைத்தது ஒரு மூல காரணமா இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் இவர்கள் தான். அது மாத்திரம் இல்லாமல் இவர்கள் என்ற கட்சியில இருந்து வெளியேறியவர்கள் தான் இப்ப இந்த விஷயங்களை எல்லாம் அம்பலப்படுத்தி கொண்டிருக்கிறோம் அப்படி என்று சொல்லி சொன்னால், இவர்களை வடக்கு மக்கள் முற்றாக வெறுத்து ஒதுக்கி விடுவார்கள். காரணம் என்னன்னா, இவர்கள் கடந்த காலங்கள்ல செய்த செயல்கள் அப்படியாதான் இருக்குது அப்படி என்று சொல்லியும் அவர் சொல்லி இருக்கிறார். அது மாத்திரம் இல்லாமல் வடக்கு மக்களை, குறிப்பாக தமிழ் மக்களை காட்டி கொடுத்தவர்கள் இவர்கள் தான் அப்படி என்று சொல்லியும் அவர் பல விஷயங்களை வந்து அந்த ஊடகம் வாயிலாக சொல்லி இருக்கின்றார். இதற்கு அடுத்ததாக என்ன நடக்கும் அப்படி என்று சொல்லி சொன்னால், இதற்கு ஏற்கனவே பதிலளிக்கிற மாதிரி இபிடிபியினுடைய செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்த் அவர்கள் சொல்லி இருந்தார்கள், என் மேல சேறு பூசுறதுக்காகத்தான் பல்வேறுபட்ட தரப்பினர்களும் இப்படியான ஒரு விஷயங்களை வந்து என் மேல அடுக்கடுக்க அடுக்கி கொண்டு வருகிறோம். நான் எப்பவுமே தமிழ் மக்களுக்கு சார்பாகத்தான் இருந்திருக்கின்றேன், தமிழ் மக்களினுடைய நலன் கருதியே செயற்பட்டிருக்கின்றேன் என்று சொல்லி அவர் தன்னுடைய தரப்பு வாதங்களை சொல்லி இருக்கின்றார். ஆக எதையும் இந்த ஆதாரபூர்வமாக நிரூபிக்காமல் வெறுமனையே இந்த வாய்ச்சோவடால் விடுற மாதிரி கதைக்கிறது என்றது வந்து
அவ்வளவு தூரம் சரியாக இருக்காது. இப்ப ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கணும் என்று சொல்லி சொன்னா அந்த குற்றச்சாட்டுக்கு சரியான ஆதாரம் என்றது வந்து முன்வைக்கப்பட வேண்டும். இது மாதிரியாக தான் நேற்றைய தினமும் பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் இந்த எக்னலிகோடவினுடைய அந்த கடத்தப்பட்டு காடாமலாக்கப்பட்டு அதன் பின்னதாக அவர் உயிர் நீத்திருந்த சம்பவம் தொடர்பாக நான் ஒரு நேரடி சாட்சியமாக இருந்தேன் என்று சொல்லி முன்னாள் கடற்படை வீரர் ஒருவர் வந்து இப்பொழுது நியூசிலாந்துல வசிக்கிறார். அவர் சொல்லி இருக்கிறார், அவர் கடத்தப்பட்டு அவர் சுட்டுக் கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டதை நான் கண்டிருந்தேன். ஆனால் பின்னதாகத்தான் எனக்கு தெரியும் அது எக்னலிகோட தான் அப்படி என்று சொல்லி எனக்கு பின்னதாகத்தான் தெரியும் என்று சொல்லி அவர் இப்ப வந்து நியூசிலாந்துல இருந்து ஒரு ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கைகளை சொல்லி இருக்கிறார். நான் என்னுடைய கண்களால பார்த்தனான் அவர் சுட்டுக் கொல்லப்பட்டது அப்படி என்று சொல்லி அவர் சொல்லி இருக்கிறார். இப்படி எங்கட தேசங்கள்ல நடந்த ஏராளமான துயர சம்பவங்களை நாங்கள் அடுக்கிக் கொண்டே போகலாம், வருஷப்படுத்திக் கொண்டே போகலாம். இந்த அடிப்படையில தான் எல்லாருக்கும் தெரியும் செம்மணி புதைகுழி விவகாரம் அவ்வளவு தூரம் நாங்கள் எல்லாரும் முன்முறமா கதைச்சு கொண்டிருக்கிறோம். எங்கட இனத்தின் வலிகள் எங்கட இனத்தின் வேதனைகள் அப்படி என்று சொல்லி நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். செம்மணி புதைகுழி விவகாரம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். கடந்த காலங்கள்ல எவ்வளவு தமிழ் மக்கள் வந்து கொன்று புதைக்கப்பட்டிருப்பார்கள் அப்படி என்று சொல்லி கணக்கு வழக்கு இல்லாம எண்ணிக்கை என்றது போய்கொண்டே இருக்கும். அப்படித்தான் இப்ப இந்த கடந்த நாட்கள்ல இந்த செம்மணியில அகழ்வு பணிகள் நடக்கக்குள்ள எதிர்பார்க்காத சோகமான விஷயம் என்னன்னு கேட்டீங்களா, அங்க இருந்து அந்த அகழ்வு பணிகள்ல மீட்கப்பட்டிருந்த அந்த புத்தகப்பை, அந்த பொம்மை, அந்த வளையல்கள் என்று சொல்லி இது எல்லாம் எவனோ இல்லையென்றால் எவனோ ஆசையாக விளையாடிய ஆசையாக தூக்கிய அப்படி என்று சொல்லி அந்த புத்தகப்பை அந்த பொம்மைகள் என்று சொல்லி பார்த்திருந்தோம். இப்ப அதை வந்து நிரூபணப்படுத்த இருக்கிறோம். அது வந்து ஒரு 4 முதல் 5 வயது இருக்கக்கூடிய ஒரு பெண் பிள்ளையினுடைய உடலம் அப்படி என்று சொல்லி அதை அடையாளம் காட்டி இருக்கிறோம். வைத்திய நிபுணர் பிரணவன் செல்லையா அவர்கள் தான் இந்த விஷயத்தை வந்து சொல்லி இருக்கிறார். இது 4 முதல் 5 வயது இருக்கக்கூடிய ஒரு பெண் பிள்ளையினுடைய பொருட்கள், பெண் பிள்ளையினுடைய உடல் அப்படி என்று சொல்லி இருக்கிறோம். அந்த ஒரு எலும்பு கூட்டுக்கு கீழே இருந்துதான் அந்த பொருட்கள் எல்லாம் மீட்கப்பட்டிருந்தது. அப்ப இது அவளுக்கு சொந்தமான அந்த பொருட்கள் அப்படி என்றது வந்து எவ்வளவு மனநோக்கக்கூடிய விஷயம். அது மாத்திரம் இல்லாமல் அந்த உடம்பு அந்த சிதிலங்கள்ல எல்லாம் வந்து அந்த தாக்கப்பட்டு காயப்பட்டதற்கான அடையாளங்கள் எல்லாமே இருக்குது அப்படி என்று சொல்லி சொன்னால் எங்களுடைய இனம் என்ன ஒரு பாவம் செய்த இனமா இருக்கு என்று யோசிக்கக்குள்ள உண்மையில எவ்வளவு பெரிய ஒரு கவலைக்குள்ள எங்களை இந்த விஷயம் தள்ளுது இல்லையோ. இப்படி எங்கட இந்த இனத்தின் துயரம் என்றது வந்து என்றைக்குமே மீளாது என்றதுதான் பெரிய ஒரு விஷயம். இதே மாதிரியாகத்தான் ஒவ்வொரு சோகமா எங்கட பகுதிகள்ல நடந்து கொண்டே இருக்குது. இதே மாதிரி தான் புங்குடுதீவு பகுதியில ஒரு விஷயம் ஒன்று நடந்திருக்குது. புங்குடுதீவுல ஒரு 34 வயசு இருக்கக்கூடிய பாஸ்கரன் என்ற ஒரு குடும்பஸ்தர் செய்திருக்கிற ஒரு வேலை. அவர் என்ன செய்திருக்கிறார் என்று சொல்லி சொன்னால் கனடாக்கு போறதுக்காக ஒரு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு முகவரூடாக ஒரு ஏஜென்சி ஊடாக 80 லட்சம் ரூபாய் காசை கொடுத்திருக்கிறார். சும்மா இல்ல, 80 லட்சம் ரூபாய் காசை கொடுத்திருக்கிறார். அப்ப 2 வருஷமா அவரை இந்த வெளிநாட்டுக்கு அனுப்புறேன் என்று சொல்லி ஏமாத்தி கொண்டே வந்திருக்கிறார் அந்த முகவர். இதுக்கு பிறகு இவர் ஒரு கடந்த 3 நாட்களுக்கு முதல்ல என்ன செய்யறார், அந்த முகவரை தொடர்பு கொண்டு கேட்டிருக்கிறார், நீங்க என்ன வெளிநாட்டுக்கு அனுப்பவும் இல்லை, என்ற காசை திருப்பி கொடுக்கவும் இல்லை, என்ற காசை வந்து திரும்ப கொடுக்க சொல்லி அவர் வந்து கேட்டிருக்கிறார். அப்ப இதற்கு அந்த முகவர் சொல்லி இருக்கிறார் என்னன்னா, ஆன்லைன்ல உங்களோட காசு எல்லாம் களவு போயிடுச்சு அப்படி என்று சொல்லி இருக்கிறார். உங்களோட காசு எல்லாம் இப்ப எங்கள்கிட்ட இல்ல, அது களவு போயிடுச்சு என்று சொல்லி இருக்கிறார். இதை கேட்டு அதிர்ச்சியில உறைஞ்சு போயிருக்கிற அந்த குடும்பஸ்தர் என்ன செய்திருக்கிறார், அரளி விதியை அரைச்சு குடிச்சு தானே தன் உயிரை போக்கி இருக்கிறார். எவ்வளவு பெரிய ஒரு துன்பமான சம்பவம். ஏனென்றா ஒரு 80 லட்சம் ரூபாய்ன்றது வந்து ஒரு சாதாரணமான தொகை இல்லை. அப்படி அந்த 80 லட்சம் ரூபாயும் இல்லை என்ற ஒரு விஷயத்த வந்து அவரால் ஏற்றுக்கொள்ள முடியல. இதுக்கு பிறகு அவரை வந்து வைத்தியசாலையில அனுமதித்து இருக்கின்ற பொழுதிலும் அவர் வந்து காப்பாற்றப்படையில அவற்றை உயிர் வந்து பிரிஞ்சிருக்குது. அப்ப இந்த 80 லட்சம் ரூபாய்ன்றது வந்து எவ்வளவு பெரிய தொகை, அதை நான் இழந்துட்டேன் அப்படி என்று சொல்லி அந்த துக்கம் தாழ முடியாம தான் அவர் வந்து தன் உயிரை தானே வந்து மாய்த்து கொண்டிருக்கின்றார். இதுக்கு பிறகு அவர் தன் மனைவியையும் சொல்லி இருக்கிறார், இப்படி என்னால இந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்ள முடியல, இதனால நான் அரளி விதையை அழைச்சு குடிச்சிட்டேன் அப்படி என்று சொல்லி மனைவிக்கும் சொல்லி இருக்கிறார். அதுக்கு பிறகுதான் அவர்கள் வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றிருந்த சமயத்திலையும் அவரை காப்பாற்ற முடியாம போயிருக்குது. உண்மையில நான் எல்லாருக்கும் பொதுவா சொல்ற விஷயம் தான், நீங்க வெளிநாட்டுக்கு போறீங்க, இப்ப எங்களுக்கு வந்து இங்க இலங்கையில எதிர்காலம் இல்லை, நாங்க இலங்கையில வாழ இயலாது என்று சொல்லி நினைக்கிற நீங்கள் வெளிநாட்டுக்கு தான் போக வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறீங்கள் என்று சொல்லி சொன்னால் அதுக்கு ஒரு சரியான அணுகுமுறையை பின்பற்றுங்க. எப்படி நாங்க ஒரு சரியான விதத்துல வந்து நாங்கள் வெளிநாடுகளுக்கு போகலாம் என்று சொல்லி தேடுங்க. இப்படி வந்து நீங்க
நீங்கள் ஏஜென்சிட்ட காசை கொடுத்து ஏமாந்து கடைசியில காசும் போய் உங்களோட உயிரும் போய் கடைசியில உங்களோட குடும்பம் வந்து நிற்கதியா நிக்கிறது தான் ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்கும். இப்ப நீங்க வெளிநாட்டுக்கு தான் நான் போவேன் என்று சொல்றாக்கள் சரியான வழிமுறையில போங்க அப்படின்றதுதான் பெரிய விஷயம். அடுத்தது வந்து இப்ப இந்த ஓ லெவல் ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தது. இந்த ஓ லெவல் ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு பிறகு என்ன நடக்கும்? பாஸ் பண்ணின பிள்ளைகள் அவ்வளவு தூரம் சந்தோஷமா இருப்பினும், ஃபெயில் பண்ணின பிள்ளைகள் வந்து துக்கம் தாழ முடியாம இருப்பினும். ஆனா இந்த ஓ லெவல் தான் உங்களுடைய வாழ்க்கைய தீர்மானிக்குது அப்படி என்று சொல்லி நீங்க நினைக்கிறது பெரிய தவறான விஷயம். ஏனென்றா இந்த ஓ லெவல் மட்டும், இந்த படிப்பு மட்டும் உங்களோட வாழ்க்கையை தீர்மானிக்கிறது இல்லை. இப்ப நீங்க இதுல ஃபெயில் பண்ணிட்டீங்களா, அடுத்தடுத்து நீங்க படிக்கிறதுக்கோ இல்லைன்னா செய்யறதுக்கோ நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்படி நீங்கள் இந்த ஓ லெவலோட உங்களோட வாழ்க்கை முடிஞ்சதுன்னு சொல்லி நினைக்க கூடாது. இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குது, ரத்தினபுரியில நடந்திருக்குது. ரத்தினபுரியில நான் ஓ லெவல் ஃபெயில் பண்ணிட்டேன்னு சொல்லி ஒரு மாணவி ஒருவர் வந்து ஆற்றில குதித்து தன் உயிரை போக்குறதுக்கு முயற்சித்து இருக்கிற அங்க இருக்கிற மக்கள் எல்லாரும் பிடிச்சு அவ வந்து காப்பாத்திட்டினும். ஆனால் நீங்களும் இப்படியான ஒரு தவறான முடிவுகளை எடுத்துக்கொள்ளாதீங்க. என்னோட வாழ்க்கை என்றது பறந்துபட்டது. எல்லாரும் இந்த உலகத்துல நாங்க 100 வருஷம் வாழ போறது கிடையாது. குறுக்கின ஒரு காலம் தான் நாங்க வாழ போறோம். வாழ போற இந்த வாழ்க்கையில நாங்க என்ன செய்யலாம் என்று சொல்லி நாங்கள் அறிவுபூர்வமா சிந்திக்க வேண்டும். நாங்கள் எல்லாத்தையும் இழந்துட்டோம், இதுதான் கடைசி அப்படி என்று சொல்லி வாழ்க்கையில நினைக்கிறதுக்கு எதுவும் இல்லை. நாங்க இன்றைக்கு ஒன்றை இழந்தோம் என்று சொல்லி சொன்னால் நாளைக்கு நாங்கள் சாதிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் எங்களை சுத்தி இருக்குது என்று சொல்லிக்கொண்டு எல்லாருக்கும் ஒரு தோல்வியில இருந்துதான் நாங்களோட படிச்சு கொள்ளுறோம். அப்படிதான் நாங்க தோல்வியை கூட எங்களோட வாழ்க்கையில நாங்கள் ஒரு சாதனை படியாதான் மாத்த வேண்டும். இது நான் கதைக்கிறதெல்லாம் ஓவரா நீங்க நினைக்கலாம் டாக்ஸிக் மாதிரி கதைக்கிறேன், இதுதான் நிதர்சனமும் கூட என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு இந்த காணொலியை நான் முடிக்கிறேன். இது தொடர்பான உங்க கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளுங்க. நன்றி உறவுகளே.